வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா மதுபாலா. வயதுன்னு பார்த்திங்கன்னா 42 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் கோனார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு ஒரு மரப்பற்ற வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க சொந்தமாக. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்துக்கு வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிருந்தாகவும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் ஓகே, எந்த ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தன்னை போலவே ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், கூடவே லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்ற சிறந்த மணமகனாக தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு வீடு வாடகை விட்டுட்டு ஒரு வீடு சொந்த வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 90 பவுனுக்கு மேலே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வசதிகள்லாம் எதுவும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் படிக்கலான்னு பரவாயில்ல, வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா பாரதி. இவங்களுடைய வயதுன்னு பார்த்திங்கன்னா 40 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பம் ராசி, அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா BA வரையும் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்லா படித்த மாப்பிள்ளையாக தான் இருக்கணும், அவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதுவும் குழந்தைகள் இல்லை. முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, தன்னை போலவே ஆனால் ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு மாப்பிள்ளையாக தான் வேணும், தன்னை வன்னியர் கேஸ்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு 12 ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா கோல்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 75 பவுன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக கார் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சொந்தமாக ஒரு மெடிக்கல் ஸ்டாஃப் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டும் டாக்டராக இருந்தாலும் ஓகே, இல்லை மற்ற டிகிரி படிச்சுட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க மாப்பிள்ளையாக தான் இருக்கணுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் பர்சனலாகவும் ஃபினான்ஸ் மூலிமாவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா நரசிங்கபுரத்தில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.